தமிழா கன்னடாவா? நாங்கள் பெங்களூரிலிருந்து வந்து கொண்டே இருந்தோம். ஒரு இடத்தில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். அதிசயமாக சுற்றி பார்க்கலாம் என்று ஒரு சின்ன இடத்தில் வந்தோம். அங்கு வந்து பார்த்தால் அதிசயமாக நாக எடையெடுத்த மரம் பார்ப்பதற்கு இப்போதுதான் வளர்கிறது. இது வளர்ந்து மரமாகினால் பார்ப்பதற்கு மிக அதிசயமாக இருக்கும். இது இருக்கும் ஊர் பக்கம் అల్లి శివగంగ బెట్టే పక్క తమిళ నుంచి பெங்களூர்லேருந்து சிவகங்கை பெட்ட வழியா ஒரு சின்ன ஊருக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாஸ்டா பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். அங்கே வர இடத்துல அப்படியே சுற்று வட்டாரம் அப்படியே ரவுண்ட் சொன்னாங்க. பெட்டலின்னு ஒரு வாட்டில் இருந்துச்சு. அப்படியே செடியை கண்டுபிடிச்சி ஒரு ஊர் தான். அப்புறம் லாஸ்ட் ஃபைனல் லாஸ்ட் படம் எடுத்து உம்முதி போச்சுடா சாமி. இப்போ படம் எடுத்து இது ஒரு ஊர் சிவகங்கை என்ன ஊர் பேர் மறந்து பாரு டக்குனு. பெட்டலி சிவகங்கை பக்கம் பெட்டலின்னு ஒரு ஊர். அங்க வந்து பாக்குறதுக்கு சாப்பிட்டு ஒரு சுத்தர எங்க பிரதர் எங்க அண்ணா அன்றவங்க இவரை பாருங்க இதை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணது. பாக்குறதுக்கு பாருங்க கீழே வாங்க, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, கொஞ்சம் இப்படி கீழே வாங்க அடிபாட்டம்ல இருந்து போங்க. பாருங்க பார்ப்பதுக்கு எப்படி இருக்குது? நாகப்பாம்பு எடையெடுத்த போல இல்லையா? ராஜநாகம் ராஜநாகம் பாருங்க அதிசயமாக 7 தலை இருப்பது. இது பாருங்க, இது பக்கத்துல இன்னொரு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதே மாதிரி. இங்க பாருங்க, இது பக்கத்துல இன்னொன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதே மாதிரி. குட்டி நாகம் யாரோ வெட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க தலை வெட்டிட்டு இருக்காங்க. இல்ல இது ஆல்ரெடி வெட்டிட்டு இருக்காங்க. இது வந்து அதிசயமான இது வந்து இது வரைக்கும் இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட். கர்நாடகா இது வந்து கர்நாடகாவில் பாருங்க செம்ம அதிசயம். சத்தியமா இந்த மாதிரி அதிசயம் நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நானே பார்த்ததே இல்லைங்க. சத்தியமா இந்த அதிசயத்தை பார்த்ததே இல்லைங்க. பாருங்க இது பார்ப்பதுக்கு சில மாற்றங்கள் இருக்குது. இதை வந்து இங்க இருக்கிறவங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்ம அவுட் கண்ட்ரிக்கு போனா அதிசயமா பார்ப்பாங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி அதிசயத்தை வந்து உலகத்தில் ஒன்றுதான் கிடைக்கும். இங்கதான் பெட்டலிலிருந்து கோவிந்தராஜன், கதிரவன், குமார், குப்புசாமி, மாது, மணியாண்டி, சிவகுமார் சிரிக்கிறாரு. ஓகே கடைசியா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கட் பண்ற கேமராவை இதை முடிஞ்ச அளவுக்கு 10 பேருக்கு பரப்புங்க. இந்த மரத்தை பற்றி 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் செல்ஃபியாக எடுத்தாங்க இவ்வளோ நேரம். அந்த மரத்துக்கு பேர் என்ன சொன்னியா? வேப்ப மரம் இல்ல, இது துலக்காணி வேப்பம். பாம்புக்கு என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல இந்த ஊர்ல. இந்த மாதிரி மரத்துல எல்லாம் வந்து இருக்குது.